கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் கரை திரை பாக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்துல நான் பாலை குடிக்கிறவனா இருக்கக்கூடாது, பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவனா இருக்கணும். ஆவிக்குரிய ஜிம்மு தான் அந்த சபை. வசனத்தின் மூலமா வசனத்தை சொல்லி 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 உங்க உள்ளான மனுஷன் அப்படியே ஸ்ட்ராங்கா மாறும். மாம்சமான யாவர் மேலுமே ஆவி ஊற்றுவேன். கடைசி நாட்களில் எல்லாரும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். அதை நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்க்கிறவர்களாக நாம் இருக்கோம். அப்போ நீங்க மருத்துவர் ஒரு செய்தியை சொன்ன உடனே குழந்தை மாதிரி அப்படியே ஆமா எனக்கு சுகர் இருக்குது நம்பாதீங்க. இயேசு எனக்காக சிலுவையிலே என் பலவீனங்களை எங்க சுமந்திருக்கிறாருன்னு காதுல கேட்ட வசனத்தை கண்ணுல தீர்க்க தரிசனமா உங்க சரீரம் சுகமா இருக்கிற மாதிரி கண்ணுல பார்க்கணும். ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்களா? ஹல்லேலூயா. நம்மளாம் சந்தோஷத்தின் கூட்டம். ஆமென். நம்ம துக்கமா இருக்கவே கூடாது. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் வந்தாலும் தில்ல மேற்கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். என்று எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடலாம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டு சோதனை ரட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில்
என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுவீங்களா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை. திட நம்பிக்கை நம்பிக்கை நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே, தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமம். சொல்லலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லலாமா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே.
தகத்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. சொல்லலாமா? தடைகளை தகத்திடும் இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சக நாமமே இயேசுவின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே மகிமையின் நாமமே மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்துல தான் அற்புதம் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நேர் முழங்கால நின்று மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும், ஒரு வருஷம் கூடி நீங்க உபவாசம் இருந்தாலும், இயேசுவின் நாமம் அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்கதான் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார், அங்கதான் அற்புதத்தை கொடுக்கிறார். ஆமென். அவ்வளோ ஒரு பெரிய நாமம் அந்த இயேசுவின் நாமம். இன்னைக்கு இது ஒரு சாதாரணமா ஏதோ நாங்க பாடுறோம் நீங்க கூட பாடுறீங்க அப்படின்றது இல்லாம அதை உணர்ந்து இயேசுவின் நாமம் அப்படின்னு அந்த வெளிப்பாடோடு நீங்க பாடும் பொழுது நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில புதிய நன்மைகளை கர்த்தர் சிருஷ்டிப்பார். இந்த உலகத்துல யாருக்குமே செய்யாத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இது நடக்குமா நடக்காதா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் என் ஏரியால என் பட்டணத்துல என் டிஸ்ட்ரிக்ட்ல யாருக்குமே செய்யாத அற்புதத்தை எனக்கு அவர் செய்வார். ஆமென். நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். உலகத்துல யாருக்குமே செய்யாத நன்மை அப்பா எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமம் மேலான நாமம், மேலான நாமம், உன்னத நாமம் அப்படின்னு நம்ம பாடும் பொழுது ஒரு புதிய நன்மைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசல்களை திறக்க போகிறார், தடைகளை தகர்க்க போகிறார், வியாதிகளை குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆமென். சந்தோஷமாக இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமமே மேலான நாமமே வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமம். சொல்லலாமா? வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே மேலான நாமமே இயேசுவின். சொல்லலாமா? வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே
இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும். இயேசுவின் நாமமே அடைக்கலமாகிடும். இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும். இயேசுவின் நாமமே வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின். விசுவாசமா சொல்லலாமா? வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே மகிமையின் சக்கரலா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே மகிமையின் நாமமே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஹalleluya ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அப்பாவுடைய கிருபையா இருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஏதோ எல்லாரும் வாழ்றாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் நானும் வாழலை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எத்தனையோ தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். தலை குனிந்த இடத்துல நம்ம தலைகளெல்லாம் உயர்த்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர். ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. உங்க தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறனால இன்னைக்கும் நான் உசுரோடு இருக்கிறேன். ஒரு குடும்பமா இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், உங்க தயவுள்ள கரம் என் மேல், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், உசுரோடு இருக்கிற குடும்பமாயிருக்கிற, உசுரோடு இருக்கிற குடும்பமாயிருக்கிற கிருபையே, 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 கிருபையே. என் மீது நீர் வைத்த அப்பா, என் மேல எங்க குடும்பத்தின் மேல நீர் வைத்த கிருபைக்காக நன்றி. கிருபையே, 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 கிருபையே. என் மீது நீர் வைத்த கிருபை, அப்பா, என் மீது நீர் வைத்த கிருபை. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. கல்லாடும் போது தான்
வைத்த கிருபை, எங்க மேல நீங்க வைத்த கிருபைக்காக, எங்க ஊழியத்தின் மேல நீங்க வைத்த கிருபைக்காக, கிருபையே 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 என் மீது நீர் வைத்த ஷரலகரபபபபபா. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, தவறிடும் போது தூக்கிடும் கிருபை. தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை, தவறிடும் போது தூக்கிடும் கிருபை. கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபை, ஷரலகரபபபா. இது நீர் வைத்த சிவரபலதுரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், தேடி வந்து மீட்டதும் கிருபை. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், தேடி வந்து மீட்டதும் கிருபை. கரைதிரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்ததும் கிருபை. கரைதிரை போக்கி பரிசுத்தமாக்கி உமக்காக வாழ வைத்த கிருபையே 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 என் மீது நீர் வைத்த ஷரலலலா. என் மீது நீர் வைத்த நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் மீது நீர் வைத்த கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் அப்பா, என் மீது நீர் வைத்த கிருபை, உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா, உங்க இரக்கத்தின் கரம் என் மேல், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா, உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதா. சொல்லலாமா? உசுரோடு இருக்கிற குடும்பமாய் இருக்கிற, உசுரோடு இருக்கிற குடும்பமாய் கிருபையே 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 என் மீது நீர் வைத்த ஷரலகரபா. என் மீது நீர் வைத்த என் மீது நீர் வைத்த என் மீது நீர் வைத்த கிருபை. அப்படி எழுப்பி நிற்கலாமா? கிருபை என்றால் அவர் நம் மேல வைத்த அன்பு, அவர் தயவுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறது, நம்ம பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹalleluya. இந்த வாரத்தில் நடக்கிற காரியங்கள் குறித்து பயப்பட வேண்டாம். அவர் தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாது. ஹalleluya. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா சொல்லிடுங்களேன். உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதா, உங்க தயவுள்ள கரம் என் மேல். அந்த தயவுள்ள கரம் உங்க மேல இருக்கும் பொழுது உங்களை அந்த கரம் உயர்த்தும். மேல் இருப்பதா, உங்க தயவுள்ள
நீங்களும் நானும் வாழ்றோன்னா நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு, இந்த நிலைமைக்கு உங்க வாழ்க்கை உயரும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? ஆனா இருதயத்துல நினைச்சதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினாரே. மற்ற குடும்பத்தை பார்த்து, மற்றவர்களை பார்த்து ஏங்கின அந்த ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறாரு. ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் ஒருவேளை மற்றவர்களை பார்த்து இன்னும் நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுக்கும் மேலான ஒரு லைஃபை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். சொல்லுவீங்களா? கிருபையே, சத்தத்தை உயர்த்தி கிருபையே என் மீது நீர் வைத்த, என் மீது நீர் வைத்த கிருபையே. நல்ல கொஞ்சம் அந்நிய பாஷை பேசி ஹல்லேலூயா ரபாலா ஷண்டபட ஹத்தரபோ. தேவனுடைய பிரசன்னத்தை ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும் அனுபவிக்கிறது அல்ல, கொஞ்ச நேரம் மட்டும் அந்நிய பாஷை பேசுறது இல்ல. இங்கே வந்த நேரத்திலிருந்து கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி கொண்டிருக்கிறார். அப்படியே ஓ ஆவியில நிரம்பினவர்களாக ஷகரபாலாத ரபா பாபா ரேமேனேத ரபா பாபா பாபா ஓ ரிகபாலாத ரபா. உங்க வாழ்க்கையில சீறி எழும்புகிற அலையை பார்த்து கர்த்தர் இந்த நாள் அதட்டுகிறார். இறையாதே, அமைதலா இரு. உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அலைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும். கெச்சித்து வருகிற எல்லா சிங்கங்களின் வாய்களையும் கர்த்தர் அடக்கி போடுகிறார். ஓ ரபா பாபா பாபா ஷிராலாதானா மாமா மாமா ஓ ரபா பாபா 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 ஓ ரிபாலாதானா பாலாதானா பாபா. ஓ எதிரிகளை அடக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். ஓ வியாதிகளை சுகமாக
மரித்தோரை உயிரோடு எழும்ப செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஓ, தரித்திரத்தை மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். ஓ பிசாசு நடுங்குகிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஓ ரபல கதர பாபா ஷரலதன மமமமம சிவரபதரவா. இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆராதனை வேளையில அவரே இறங்கி வருகிறார், அவரே இறங்கி வருகிறார், அவரே இறங்கி வருகிறார். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லே, சொல்லுவீங்களா? இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. கரங்களை அசைத்து ஹalleluya, ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya.
பாடுவோம். கரங்களை அசைத்து ஹalleluya 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 யாவே ஹalleluya பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உந்த நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும் உந்த நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். Jesus இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமம் உயர்த்து. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. இயேசுவே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஜீசஸ் உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya. ஆடுகிற வேளையிலே கர்த்தர் அநேகரை விடுதலையாக்குகிறார், அவரோடு இணைக்கிறார். யாவே ஹalleluya யாவே ஹalleluya. சிங்கத்தின் கெபியில் தீச்சூளி நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியில் தீச்சூளி நடுவில் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு முழு ஆவியோடு அல்லேலூயா. ஷபபபபபப. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓ ரபலா சந்தரபபபப சிகமன ஹந்தரபோ. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவுல நீங்க போயிட்டு வந்தாலும் உங்களை எதுவும் சேதப்படுத்தாது, உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Thank you Lord. எங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்கள், கிரகிக்க முடியாத நன்மைகள் எங்க வாழ்க்கையில் நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. நன்றி. ஒருவேளை என்னால முடியலையே, இந்த காரியத்துல செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லையே, சரீரத்தில் இருக்கிற பலன் எல்லாம் போயிடுச்சு, இனி இந்த காரியம் நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இயலாமையில அவரே உங்கள் கரத்தை பிடிக்கிறவராயிருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். ஹalleluya.
செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீரென்றா என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரென்றா என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மையா கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே உம்மையாரா கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வஞானியே தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் சொல்லுங்களேன் விசுவாசம் என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்னை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம்
பரிசுத்தர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு எல்லா கனம், எல்லா மகிமை, ஓ எல்லா துதி. பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஷரபபபபப. பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். எங்கள் பரிசுத்த தெய்வமே. பரிசுத்தர், ஷரலகரபப. பரிசுத்தர், பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் வாய்க்கால்களை கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவார், தண்ணீரால் நிரப்புவார். வேதத்துல எங்கெல்லாம் பலி செலுத்தினாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். எங்கெங்கெல்லாம் பலிகள் செலுத்தப்பட்டுச்சோ அங்கெல்லாம் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ், அற்புதங்களை செய்தார். இந்த நாள்ல உண்மையாய் கர்த்தருக்கு பலிகளை நீங்க செலுத்திருக்கிறீங்க. சபையாய் கூடி நம்ம செலுத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நிமிடத்தில் இந்த அற்புதத்தை செய்ய துவங்கி விட்டார். உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய துவங்கி விட்டார். தேங்க்யூ லார்ட். இவ்வளவு நேரமாக உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. மீதியான வேலை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God, hallelujah. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். ஒவ்வொருவரும் குடியிருப்பதற்கான எல்லைகளை கர்த்தர் தருவார். நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிறதான எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார், விஸ்தாரமாக்குவார். உங்களுடைய எல்லைகள், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய இம்பேக்ட் அதிகமாகும். உங்களுடைய தாக்கம் அதிகமாக மாறும். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் 4 பேர்த்துக்கு உங்களை தெரிஞ்சிருக்குன்னா இனி 40 பேருக்கு உங்களுக்கு தெரியும், உங்களை தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய தாக்கமானது அதிகமாகும். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாபேசி ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களை இந்த வருடத்தில் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார், எல்லையை பெரிதாக்காம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால நல்லா விசுவாசிங்க, வீடுகளுக்காக விசுவாசிங்க. நாங்கள் ஆலயத்திற்காக விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆலயம் விரிவாக வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆலயத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். அதனால தான் அந்த லிமிட்டை பெருசாக்குறோம். ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இல்லாமல் முதலாவது நம்முடைய இருதயம் விசாலமாகணும். மனது விசாலமாகும் பொழுது கர்த்தர் அதனுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால முன்னாடி சில ஆயிரங்களுக்கு செய்தது இப்பொழுது சில லட்சங்களுக்கு நாம் செய்ய போகிறோம் அப்படின்னு மனசுல ஒரு முடிவு எடுத்தாதான் இருதயம் விசாலமாகும். இறுதி என்னாகும்? விசாலமாகும். அதே 100 ரூபாய் 1000 ரூபாயில் நம்ம இருந்து கொண்டிருந்தால் இது இருந்தால் இவ்வளோ 1000 ரூபாய் இருந்தால் போதும், இதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு இருந்துட்டு இருந்தால் அதற்குரிய குவாலிட்டியும் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு வரும். ஆனால் 1000 ரூபாய் இருக்கும்போதே லட்சங்களுக்காக நாம் விசுவாசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன மிராக்கிள் நடக்குதுன்னா உங்கள் ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, உங்களுடைய இருதயம் விசாலமாகிறது. அதுதான் நமக்கு ஆண்டவர் செய்கிற முதலாவது பெரிய ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் சொன்னேன், மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவ்வளவு விசாலமாக மாறி இருக்கிறது. ஆமென். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை கோடிக்கணக்கில் போடுகிறார்கள். ஆமென். நம்ம 1000 நம்ம வாங்கி மாட்டுறதுக்கே யோசிக்கிறோம். கோடிக்கணக்கில் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியில் கேஷுவலாக வெளியில் வருகிறார்கள். ஹல்லேலூயா. சும்மா ஏதாவது ஒரு ஷர்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அது லேக்ஸில் இருக்கும் அந்த ஷர்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் ஏன்னா அவங்களுடைய இருதயம் அவ்வளோ விசாலமாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் கர்த்தர் தருவார். ஆனால் இப்போ நாம் மெயினாக ஆலயத்திற்காக ஆமையனுடைய தேவைகள் அநேகம் இருக்கிறபடினால அதனால தான் நான் அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். முதலாவது நம்முடைய இருதயமானது விசாலமாகும் பொழுதுதான் அதற்குரிய தேவைகள் எல்லாம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக அவர் சந்திப்பார். ஆமென். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். எனவே இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும், உங்கள் பிஸ்னஸில் நடக்கும், உங்கள் வேலையில் நடக்கும், உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடம் விரிவாகும்.
நீங்க கூலி வேலைக்கு ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். தின கூலியாய் ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருந்தால், டெய்லியும் சம்பளம் வாங்குகிறவர்களாக நீங்கள் இருந்தால், அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்துவார். நீங்கள் அநேகம் பேருக்கு கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென். அவனுடைய எல்லையை பெரிதாக்கினது மாத்திரமல்ல, சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி அல்லது ஈவன் உங்களுடைய குடும்பத்தாரில் யார் உங்களை விட அதிகமாக இருக்கிறாங்க, யார் டாப்பில் இருக்கிறாங்க, அவங்கள நல்லா நினைச்சுக்கோங்க. அவங்களை விட நீங்கள் கனம் பெற்றவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அவர்களை விட நீங்கள் கனம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். அவர்கள் ஒருவேளை வெளிநாடுகளிலே இருந்தாலும் அவர்களை நினைச்சுக்கோங்க, அவர்களை விட கர்த்தர் உங்களை கனம் உள்ளவர்களாக மாற்றுவார். யாப்பேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேரா கடந்து சொல்லுவோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 5:11 நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், விரிவாய் டீடைலா பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அரிதா கடினமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நல்லா கவனிங்க, பவுல் இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு இந்த ஒரு 5 வசனத்துல நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு ஒரே நம்ம செய்திக்குள்ள நம்ம போக போறோம். ஆமென். தூக்க வர்றவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி. எபிரேயர் நிருபத்தில் ஒவ்வொரு காரியமாக பவுல் ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை, அதாவது ஒவ்வொரு காரியத்தை டீல் பண்றேன். சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசு எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை காட்டுறது தான் எபிரேயர் நிருபம். தேவதூதர்களை விட, மோசேயை விட, ஆரோனின் ஆசாரியத்துவத்தை விட, பழைய ஏற்பாட்டு கால பலிகளை விட, பழைய உடன்படிக்கையை விட இவர் எவ்வளவு விசேஷமானவர், எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுறது தான் எபிரேயர் நிருபம். 5ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆசாரிய முறைமையை பற்றி அங்கே பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அதுக்குள்ள நாம போகல, ஏனென்றால் இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். பேசிக் டாக்டரின்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இங்க வர வேண்டிய ஒரு விஷயம். சரி, மெல்கிசேதேக்கை பற்றி பேசும்போது டக்குன்னு இடையில நிறுத்திட்டு எல்லாரும் அவர் மெல்கிசேதேக்கை பற்றி பேசுறாரு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்து, என்னடா அது, யாராவது மெல்கிசேதேக்கு, எங்க, என்ன ஊர் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு சொல்றாரு, இவரை பற்றி நான் டீட்டெயிலாக பேச முடியும், பாவம் நல்லா கவனிச்சிருந்தா டீட்டெயிலாக எழுதியிருப்பார் மனுஷன். அது அந்த மக்கள் கவனிக்காதனால அதோட முடிச்சுட்டு அவர் அடுத்த இதுக்கு போயிட்டார். திரும்பவும் 7ஆம் அதிகாரத்தில் தொடர்றாரு. மெல்கிசேதேக்கை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், ஆனால் நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை எனக்கு விளங்க பண்ணுறது எனக்கே கஷ்டமாக இருக்குதுன்றார். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அவரே சொல்றாரு, விளங்க பண்றது கொஞ்சம் அரிதா இருக்கும், கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பவுலே சொல்றாரு. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான். சப்ஜெக்ட் கஷ்டம் கிடையாது, சப்ஜெக்டை மக்கள்கிட்ட கொண்டு போறது கஷ்டம். ஆமாம். சரி, இப்போ இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். கேள்வியில் மந்தமுள்ளவர். கேள்வினா கேள்வி இல்லை, கேட்குற கேள்வி இல்லை. இந்த காதில் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறீங்களே அந்த கேள்வி, ஹியரிங், கேட்கறது, காதில் கேட்கறது. இப்போ பவுல் முதல்ல என்ன சொல்கிறாரு, நீங்கள் கேட்கறதுல ரொம்ப மந்தமாக இருக்கிறீங்க. மந்தம்னா ஸ்லோன்னு அர்த்தம். ஸ்லோ. கேட்கறதுல எப்படி இருக்கிறீங்க? மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுறது எப்படி இருக்குது? ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி இருக்குது, you have developed this bad habit of not hearing. என்ன சொல்ல வருகிறோமோ அதை காது கொடுத்து
கேட்காம இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற. யூ ஹேவ் டெவலப்டு திஸ் பேட் ஹேபிட் ஆஃப் நாட் ஹியரிங். நிறைய பேர் பார்த்தீங்களா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க, அதுக்குள்ள அவங்க ஆண்டோடைய வருகை வரைக்கும் பேசி முடிச்சிருவாங்க. அட நான் சொல்ல வர்றதை அப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு தெரியும் அவங்க இதவே சொல்ல வரல அப்படின்னு. அதுக்குள்ள அவங்க வாயிலிருந்து எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாரும் கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள். ஆமென். அதனால தான் பேசுகிறதுக்கு நீங்கள் தாமதமாக இருங்க அப்படின்ற. கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கள், கேட்கிறதுக்கு தீவிரமாக இருங்கள் அப்படின்றார் யாக்கோபு. கேட்கிறதுக்கு தான் முதல்ல என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்ம காதில் என்ன செய்யணும், கேட்கணும். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும். இப்போது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ண உடனே ஆமாம் ஆமாம் ஐயா உங்களுக்கு இந்த பிரச்சனையா, சரி சரி நான் வர்றேன் அப்படின்னா, ஐயா நாங்கள் ஆக்சுவலி அதை சொல்லவே வரல, எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை, எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆடடா நம்ம அவசரப்பட்டு அது தேவையில்லை. அதனால் முதல்ல என்ன சொல்லணும்னா, என்ன சொல்கிறேன்னா, கேட்கிறதுக்கு தான் தீவிரமாக இருக்கணும், கேட்கணும். இப்போ இவர்கள் கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய டாக்டரினை ஆச்சரியத்துவத்தை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பார். இப்போ டக்குன்னு அவர் மெல்கிசேதேக்கை பற்றி பேசிட்டு வரும்போது உடனே நிறுத்திட்டு சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நான் விஸ்தாரமாய் பேசலாம், ஆனால் நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கிறது. ஆமென். யூ ஹேவ் டெவலப்டு திஸ் பேட் ஹேபிட். எல்லாம் சொல்லுங்க, பேட் ஹேபிட். சத்தமாக சொல்லுங்க, அது வராது வாயில, ஆனால் சொல்லுங்க பேட் ஹேபிட். எது பேட் ஹேபிட்? எது பேட் ஹேபிட்? கெட்ட வார்த்தை பேசணுன்னே சின்னவங்க சின்ன பிள்ளைங்க அவங்ககிட்ட சொல்லுவோம், டேய் இது பேட் ஹேபிட். அந்த மாதிரி இது ஒரு பேட் ஹேபிட். எது தெரியுமா? செய்தி ஆரம்பித்த உடனே சிலர் தூக்கத்துக்கு போயிடுவாங்க, அது ஒரு பேட் ஹேபிட். அது ஒரு கெட்ட பழக்கம் அது. யூ ஹேவ் டெவலப்டு திஸ் பேட் ஹேபிட் ஆஃப் நாட் ஹியரிங். அதாவது தூங்குறது மட்டும் நான் சொல்லலை, கேட்காமல் இருப்பது. நிறைய பேர் ரெண்டு கண்ணு நல்லா முழிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் எப்படி அடுத்த ஆட்சி இருக்க போகுது, அடுத்த ஆட்சி வந்ததுன்னா ஜிஎஸ்டி எல்லாம் என்ன போட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஆனால் நான் நினச்சிட்டு இருப்பேன் ரெண்டு கண்ணு முழிச்சு இந்த ஆத்துமா எவ்வளோ ஆஞ்சியாக கேட்குறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கையை பற்றியும் தாமரை பற்றியும் சூரியனை பற்றியும் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமென். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியினால், சரி இப்போ பேட் கேட்காம இருக்கிறது பேட் ஹேபிட்னா, அப்ப குட் ஹேபிட்ன்றது என்னது? பேட் ஹேபிட். ஏங்க காதில் கேட்காம இருக்கிறது, யார் என்ன சொல்ல வர்றாங்க என்பதை கேட்காம இருக்கிறது பேட் ஹேபிட்னா, அப்போ குட் ஹேபிட்ன்றது என்னது? கேட்கறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேட் ஹேபிட் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது, நல்ல பழக்கம் மட்டும்தான் இருக்கும். எது நல்ல பழக்கம்? கேட்பது, காது கொடுத்து கேட்பது. அடுத்த வசனம். காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு, இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னா, இவ்வளவு வருஷம் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இருக்குது. இத்தனை வருஷம் உங்களுக்கு பண்ணின டீச்சிங்ஸை கணக்கு போட்டு பார்த்தா நீங்க என்னவா மாறி இருக்கணும்? போதகர்களா. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசம்னா பேசிக் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. எது மூல உபதேசம்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு, நல்ல கவனிங்க, எது பேசிக் டாக்டரின்ஸ், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய உபதேசங்கள் என்னது? 1 மனம் திரும்புதல், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இதெல்லாம் பேசிக் டாக்டரின் சொல்றாரு. அப்புறம் ஞான ஸ்நானத்தை பற்றிய
உபதேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுதல், இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுதல், பரிசுத்தாவிக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுதல். இந்த மாதிரி பேப்டிசம், டாக்டரின் ஆஃப் பேப்டிசம்ஸ் இருக்கு. அடுத்தது கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க, செத்தவங்களை உயிரோடு எழுப்புறதெல்லாம் பெரிய டாக்டரின் நினைச்சிட்டு கூடாது. அதெல்லாம் பேசிக்ன்றாரு. பேசிக் டாக்டரின்ல வருது அதெல்லாம். நான் ஜோம் நீ செத்து போக உயிரோடு எழுப்பிட்டாங்கன்னு அது பேசிக்ன்றாரு அவர். மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. அதாவது மனம் திரும்புதல் ஆரம்பிச்சு வருக வரைக்கும் நியாய தீர்ப்பு வரைக்கும் இருக்கிற அத்தனை உபதேசங்களும் என்ன டாக்டரின்ஸ்? பேசிக், அடிப்படை மூல உபதேச வசனங்கள். நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு. இப்போ நிறைய பேர் வருக நியாய தீர்ப்பு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே, ஹையர் லெவல் சப்ஜெக்ட் நினைச்சிருக்கிறாங்க. கிடையாது, அது பேசிக். வருகை பற்றி நியாய தீர்ப்பு வரைக்கும் பேசுறதே என்னது? அடிப்படை. இது தெரிஞ்சிருக்கணும், தெரியக்கூடாதுன்னு சொல்ல, தெரிந்திருக்க வேண்டும். ஆனா அது அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரமான உபதேசங்கள். இதெல்லாம் அஸ்திபாரத்தை திரும்ப போடாமல், மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. வாவ். வார வாரம் எப்படி விசுவாசமா இருக்கிறதுன்னு பேசுறோம், அது அஸ்திபார உபதேசத்தில் வருது. ஆமென். செத்தவங்களை உயிரோடு கூட நம்ம எழுப்பணும், வியாதிகளை சுகமாக்கணும் அப்படின்னாலாம் பேசுறோம், அதுவும் அஸ்திபார உபதேசத்தில் வருது. நித்திய நியாய தீர்ப்பருடைய வருக, ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிக்க போறோம் அப்படின்னு பேசினாலும் அதுவும் இதுல தான் வருது, அஸ்திபார உபதேசத்தில் வருகிறது. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பேசினாலும் அதுவும் ஒரு அஸ்திபாரமான உபதேசம். ஸோ மனம் திரும்புதலிருந்து வருகை வரைக்கும் அஸ்திபாரமான உபதேசம். இப்போ அதை சொல்றாரு, இதை விட்டுட்டு இதையே திரும்ப திரும்ப அஸ்திபார ஃபவுண்டேஷனையே போட்டுட்டு இருக்காத, வீடு எப்போ கட்டுறது அப்படின்ற, பில்டிங்கை எப்போ கட்டுறது அப்படின்ற. அப்படின்னா இதுவே நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்னும் ஃபவுண்டேஷனே போட்டு முடிக்கல. ஆமாம், இன்னும் அஸ்திபாரமே நம்ம வாழ்க்கையில் இன்னும் முடியல. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேட் ஹேபிட். பேட் ஹேபிட், கெட்ட பழக்கம். 1993 சபை ஆரம்பிக்கும் போது நான் சபையிலே வந்து தூங்கினேன். இன்றைக்கு 2024. இன்றைக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. ஆமென். தூங்குறதை பற்றி மட்டும் பேசல, எவ்வளவு வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், அதை வந்து எவ்வளவு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, இப்போ போன வாரம் நீங்கள் ஒன்று கேட்டீங்க, எத்தனை பேர் இந்த வாரத்தில் ஆண்டவர் நல்லவராக பார்த்தீங்க அப்படின்னு தெரில. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன், நீங்கள் அவரை நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், என் வாழ்க்கையில் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் அவரை, அவருடைய வல்லமையான செயல், அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மை, அவருடைய நேச்சர் மேலே நீங்கள் விசுவாசம், நம்பிக்கை வைத்தால் அவர் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்ப்பார். ஆமாம். நீங்கள் அவருடைய தன்மையை பார்க்கும் பொழுது தான் ஃபெய்த்தே ஸ்டார்ட் ஆகுது. ஃபெய்த்தை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் ஃபெய்த்து ஸ்டார்ட் ஆகாது. கோபியில் ஒரு ஐயா இருக்கிறாரு, அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும். அப்போ என்ன கான்சியஸோடு இருக்கிறாங்க? விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம். அவர் யார்? நீங்கள் விசுவாசமாக இருக்குன்றது ஓகே, ஆனால் அவர் யாருன்ற வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது தான் நமக்குள்ள என்ன ஆரம்பிக்கிறது? விசுவாசம் ஆரம்பிக்கிறது. கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கிறது. இப்போ திரும்ப வருவோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேச வசனங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இதெல்லாம் மெதுவாக நம்ம பார்க்கலாம். மறுபடியும் பலமான ஆகாரம் பால். இப்போ ஷானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னது? இட்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சமாக சிக்கனை நசுக்கி கொடுக்குறோம். ஆமென். அது ஏற்கனவே நசுக்கி தான் இதில் வருது. ஆனால் அவன் வாய்க்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறோம்? அதை நசுக்கி கொடுக்குறோம். ஏன்? அவன் வந்து இப்போ பலமான ஆகாரத்தை என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென்.
நேற்றுக்கு வந்து தங்கச்சி அவங்க ஃபேமிலி வந்திருந்தாங்க. ரெய்னி ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கடந்த நாட்களில் திருமணம் ஆனதுனால அவங்கள நாங்கள் விருந்துக்கு கூப்பிட்டுருந்தோம். நேற்றுக்கு மதியானம் வந்திருந்தாங்க. அப்போது நல்ல ஒரு விருந்து அவங்களுக்கு போட்டோம். ஷானை மடியில் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கிறேன். அவன் ஒரு பக்கம் எலும்பு எடுத்து வாய்க்குள்ளே போட்டான். எனக்கு அது தெரில. எலும்பு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு அவன் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை வந்து கடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் தான் ஷைன் சொன்னான், அவன் உள்ளுக்குள்ளே எலும்பு இருக்குது வாய்க்குள்ளே, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கை விட்டு பார்த்தா பெரிய எலும்பு அவன் உள்ளே போட்டிருக்கிறான். இப்போது அதே எலும்பை நான் ஒரே செகண்டில் கடித்து உள்ளே அனுப்பிச்சிட முடியும். ஆனால் அவனால் அதை செய்ய முடியாது. அவன் என்ன தான் குடிக்க முடியும். ஆனால் அவங்ககிட்ட இப்போ போய் பாலை ஒரு அண்டா வச்சாலும் குடிச்சிடுவான். ஆமாம், பால்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். பால்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். உபதேசத்தில் அப்படி தான் சொல்கிறாரு, சத்தியத்தில் அப்படி தான் சொல்கிறார். பால் மாதிரி இருக்கிற உபதேசங்கள் இருக்குது, அஸ்திபார உபதேசங்கள், இதெல்லாம் பால் அப்படின்றார். இவ்வளோ நாள் பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன் நான். இவ்வளோ நாள் எல்லாருமே என்ன தான் குடிச்சிட்டு இருக்கிறோம்? பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். ஐயா, செத்தவங்க உயிரோடு எழும்புறது அது பெரிய விஷயம், அதுவும் பால் தான் அப்படின்றார். பாலை உண்ணத்தக்க திரும்ப திரும்ப அதையே தான் நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமென். எத்தனை பேர் வளரணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் எலும்பு கடிக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமாம், இன்றைக்கி மத்தியானமும் எலும்பு கடிக்கிறதெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு, ஆண்டவரே இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே சாப்பாடில் ப்ரைஸ் கார்டு, அதில் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எலும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது எலும்பு இல்லை. அது சே, இன்னைக்கு ஒரு ஆசை நமக்குள்ளே வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில் நான் பாலை குடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவனாக இருக்கணும். பலமான ஆகாரத்தை சாப்பிடணும். ஆமென். வளரணும். சத்தியத்தில் என்ன செய்யணும்? வளரணும். சரி, இப்போ அது வந்து நீதியின் வசனம் அப்படின்றார், பலமான ஆகாரம். சரி, இப்போ அதுக்குள்ளே எல்லாம் நம்ம போகல. இன்னைக்கு சொல்ல வர மேட்டரை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். ரைச்சஸ்னஸ் சப்ஜெக்டை பற்றி பேசுறாரு. ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். சரி, அடுத்தது பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று. நன்மை தீமை. அப்போ பாருங்க, இது வரைக்கும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அஸ்திபார உபதேசம், மூல உபதேச வாக்கியங்களை தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு. நீங்க குழந்தைகள் அப்படின்றாரு. ஸோ நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 3:1 பாருங்க. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்குது அப்படின்றார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இப்போ நான் பேசணும் அப்படின்றார். அப்போ நான் வளரணும். 1 பேதுரு 2:1-2 விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 2 பேதுரு 3 கடைசியில் விதமாக வாசிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். அவருடைய கிருபையில் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். அதே 2 பேதுரு 1 அதிகாரம் 2-3 இந்த வசனத்தில் அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனா இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 14 பிலிப்பு பார்த்து கேட்கிறார், நீ இவ்வளவு காலம் என்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரைஸ் காட். சரி, இப்போ திரும்ப எபிரேயருக்கு வாங்க, வாசிப்போம். 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று. இப்ப பாருங்க, எத்தனை பேர் நல்ல பலமான ஆகாரம் சாப்பிடணும்னு விரும்புறீங்க? சத்தியத்துல, வசனத்துல. பால் குடிச்சதெல்லாம் போதும் இது வரைக்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே வசனத்துல நான் பால் குடிச்சதெல்லாம் போதும், இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சாப்பிடணும்னு விரும்புறேன். இப்போ நான் பால் மட்டுமே குடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி வந்து நிற்க முடியுமா? இப்படி வந்து நிற்க முடியுமா? எபி விட ஒல்லியாக வந்து நிற்பேன் நான். ஆமென். ஸோ பால் வந்து பத்தாது இப்போ எனக்கு. அதனால நான் டெய்லியும் மட்டன் வாங்குறேன், சிக்கன் வாங்குறேன், நாட்டுக்கோழி வாங்குறேன்.
மீன் வாங்குறேன், வாத்து வாங்குறேன், தவளை வாங்குறேன், பள்ளி வாங்குறேன், பாம்பு வாங்குறேன், எல்லாம் வாங்குறேன், எல்லாம் சாப்பிட்றோம். எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஆமென். எல்லாம் வாங்கி எல்லாமே சாப்பிட்றோம். ஸோ பலமான ஆகாரம் எனக்கு இப்போ தேவை அப்படின்னு மாம்ச பிரகாரமாக நினச்சிட்டு நம்ம பலமான ஆகாரத்தை டெய்லியும் சாப்பிட்றோம். எத்தனை பேர் டெய்லியும் பால் மட்டும் குடிக்கிறீங்க? இப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்றீங்க, எல்லாருமே சூப்பராக சாப்பிட்றோம் மாம்ச பிரகாரமாக. ஆனால் இன்னைக்கு ஆவியில் நல்ல பலமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்களா இந்த சபை மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சரி, இப்போ பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுனா பெரியவங்களுக்கு தான் அது தகும் அப்படின்ற பலமான ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. பலமான ஆகாரம் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பெரியவங்களுக்கு தான் பலமான ஆகாரம். ஆமே, அப்படித்தானே? குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஆமே, பெரியவர்களுக்கு தான் என்ன கொடுப்போம்? பலமான ஆகாரத்தை நம்ம கொடுப்போம். இப்போ அதுக்கு இடையில என்ன இருக்குது? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்மளாம் குழந்தைகளாக தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பெரியவர்களாக மாறி பலமான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள பெரியவங்களா மாறுறதை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். சபைக்கு வந்து சீனியரிட்டி நான் பேசல. ஆமென். சபையில 20 வருஷமா இருக்கிறதுனால அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள பெரியவர்கள் அப்படின்னு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள யாரு பூரண வயதுள்ளவர்கள்? கிறிஸ்துவுக்குள்ள யாரு பூரண புருஷர்கள்? மெச்சூர் ஆனவங்க யாரு? கிறிஸ்துவுக்குள்ள மெச்சூர் ஆனவங்க யாரு அப்படின்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க. பயிற்சி, முயற்சி. பயிற்சி, முயற்சி. பயிற்சி பகுத்தறியத்தக்கதாக, பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய. இந்த 3 வேர்டு தான் இன்னைக்கு நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிற விஷயம். சீக்கிரத்தில் நான் முடிச்சிருவேன், ஏன்னா இதை நான் வந்து அடுத்தடுத்த வாரங்களில் நான் வந்து பேச போகிறேன். நாம முதல் இந்த டேர்ம்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்து முடிச்சிருவோம், சரிங்களா? 1, ஞானேந்திரியங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லணும். ஞானேந்திரியங்கள் அது வந்து 2 வார்த்தை உள்ளடக்கியது. ஒன்று ஞானம், அடுத்து இந்திரியம். ஞானம், இந்திரியம். இந்திரியம் அப்படின்னா பவர், வல்லமை என்று அர்த்தம். பவர் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல இன்னும், அதாவது சாரி, இதனுடைய விளக்கத்தை நீங்க போய் கூகுளில் பார்த்தாலே தெரியும். ஞானேந்திரியம் அப்படின்னா என்னன்னா, சென்சஸ், நம் புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, இதெல்லாம் தான் வந்து இந்த புலன்கள் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவது. ஞானே இந்திரியங்கள் அப்படின்றது ஏன் அங்க வருதுன்னா, உறுப்புகள் இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த உறுப்புகள் செயல்படக்கூடிய வகையில் அது இருக்கணும். அதனால ஆண்டவர் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிம்பார். காதுள்ளவன், நிறைய பேருக்கு காது இருக்கும், ஆனால் அவர்கள் செவிடர்களாக இருப்பார்கள், டெஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சத்தம் போட்டாலும் அவர்களுக்கு கேட்காது. ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க இன்னைக்கும், அவங்களுக்கு மூக்கு இருக்குது. ஆமே, என்ன இருக்குது? மூக்கு இருக்குது, ஆனால் வாசனை தெரியாது. இன்னைக்கு இருக்கிறாங்க, வாசனையே தெரியாது. எவ்வளோ பெரிய சென்ட்டை கொண்டு போய் பக்கத்தில் வச்சாலும் வாசனை தெரியாது, ஆனால் மூக்கு இருக்குதா? இருக்குது. நிறைய பேருக்கு கண்ணு இருக்கும், ஆனால் பார்வை இருக்காது. அப்போ ஞானேந்திரியங்கள் அப்படின்னு என்னன்னா, உறுப்புகள் இருக்கிறது மட்டும் கிடையாது, அந்த உறுப்புகள் நல்ல முறையிலே செயல்படக்கூடிய திறனோடு இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? ஞானேந்திரியம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஞானேந்திரியம் என்னது? உறுப்புகள் இருக்கிறது மாத்திரம் கிடையாது, உறுப்புகள் செயல்படக்கூடிய நிலைமையிலே இருக்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுங்களா இல்லையா? ஆமென்.
காது இருக்கிறது இல்லை, காது என்ன செய்யணும்? கேட்கணும். நாவு சும்மா இருக்கிறது இல்லை, நிறைய பேர் ஊமையா இருப்பாங்க, அந்த நாவு என்ன செய்யணும்? பேசணும். கண்ணு சும்மா இருக்கிறது இல்லை, அந்த கண் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு திறனுடையதாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு திறனுடையதாக இருக்குது? என்னால் பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியும். ஸோ இதான் சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், ஆவிக்குரிய புலன்கள், ஞானேந்திரியங்கள். ஆமென். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு கிறிஸ்துவுக்குள் பூரண வயதுள்ள புருஷர்களா மாறுறவங்க யாருன்னா, இந்த ஞானேந்திரியங்களை பயன்படுத்தி நன்மை தீமை என்ன அப்படின்னு பார்த்து பயிற்சியினால பகுத்து அறிகிறதற்கு முயற்சி எடுக்கிறவர்கள், அவர்கள் தான் பலமான ஆகாரத்தை சாப்பிடுறவங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன். ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை உலக பிரகாரமா நீங்கள் ஒரு செய்தியை கேட்கும்போது, இன்னும் நான் இப்படி நான் சொல்றேன், மருத்துவர் உங்க சரீரத்தை பரிசோதிச்சு உங்களுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சர்க்கரை இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நீங்க அப்படியே கேட்டுட்டு கவலைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகள். ஆமென். ஞானேந்திரியங்கள் வேலை செய்யல. அதனாலதான் பவுல் ஜெபம் பண்றாரு, மனக்கண்களை என்னாக்குங்க. இப்போ கூட நான் வாசிச்சோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்னாக்கினான். மனசே இல்லைன்னு இல்லை, மனசு இருக்குது, மனக்கண் இருக்குது. ஆனால் அந்த மனக்கண் எப்படி இருக்குது? குருடா இருக்குது. அதுக்கு பேர் ஞானேந்திரியம் இல்லை. மனக்கண் வேலை செய்யணும், மனக்கண் திறந்திருக்கணும், மனக்கண் பிரகாசமா இருக்கணும். இயேசு பேசும்போது வந்த மக்கள்கிட்ட என்ன காதல் எல்லாமே இருந்தது. 2 காது நல்லா இருந்துச்சு. ஆனா அடிக்கடி நம்ம அல்லேலூயா சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு? அடிக்கடி காதுள்ளவன் கேட்க கிடவன், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்புறம் நல்லா கவனிங்க, காது இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க அப்படின்றார். ஒரு சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது, அது வேர் கொள்ள பலன் இல்லாதபடினாலே பறவைகள் அவைகளை பொறுக்கி கொண்டு போய்விடு. காது இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க அப்படின்றார். இப்படி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறார். மக்களுக்கு என்னடா இது, 2 காது இருக்குதுல்ல நமக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் காது இருக்குது. ஆவிக்குரிய காதுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கக்கூடிய காதுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அன்றைக்கு தேவனே இறங்கி விதையை பற்றி உவமையை பேசினாலும் அது அவர்களுக்கு புரியாதபடி, கேட்காதபடி அவர்களுடைய ஆவிக்குரிய காதுகள் அடைத்துக் கொண்ட நிலைமையில இருந்துச்சு. இந்த காதை பத்தி அவர் பேசல. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன மெசேஜ், இன்னைக்கு என்ன செய்தினா, ஸ்பிரிச்சுவல் சென்சஸ், ஆவிக்குரிய புலன்கள், ஞானேந்திரியங்கள். இது வேலை செய்யுதா, கிரியை செய்தா, செயல்பாட்டில் இருக்கா, நல்லா இருக்கா? இந்த கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ன உடனே நம்ம அரசனுக்கு போகிறோம், அஜந்தாக்கு போகிறோம், அபிராமிக்கு போகிறோம், வேற எங்க போகிறோம், அது இன்னொன்று லோட்டஸ்க்கு, என்ன அரவிந்துக்கு போகிறோம். ஏன் அரவிந்துக்கு போனீங்க? கண்ணு கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது, கண்ணு பார்வை மங்களா இருக்குது. அப்போ இந்த கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கும் போதே அரவிந்துக்கு போய் நம்ம ஆபரேஷன் வரைக்கும் நம்ம போறதுக்கு நம்ம கண்ணை ஒப்பு கொடுக்குறோம்னு சொன்னா, ஆவிக்குரிய கண்கள்ல எதையுமே நம்ம பார்க்காம குருடா இருக்கிறோமே. இன்றைக்கு நான் அதை பத்தி தான் நான் பேசுறேன். அது இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும். மாம்சமான யாவர் மேலுமே நாவி ஊற்றுவேன், கடைசி நாட்களில் எல்லாரும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். அதை நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய கண்களிலே நம்ம பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு சுகர் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு கவலைக்குள்ள போயிட்டீங்கன்னா நம்ம குழந்தைகள். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட
மேலே சண்டே கிளாஸ் ரூமில் ஒரு யானை நான் கட்டி போட்டிருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த குழந்தை நம்பும். ஆமாம், சொல்கிறது அப்படியே நம்பும். பெரியவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, யானையை முதல்ல மேலே எடுத்துகிட்டு போக முடியுமா? யானையை முதல்ல இவர் எங்கே வாங்கினாரு? யானை முதல்ல எங்கே கிடச்சிது? யானை எவ்வளோ விலை இருக்கும்? யானை வாங்கிறதுக்கான அவசியம் என்ன? யானை ஏன் வாங்க வேண்டும்? யானை முதல் வாங்கினாலும் உள்ளுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து எப்படி படியில எல்லாம் அது ஏறி இருக்கும்? யானை எப்படி சண்டே கிளாஸ் ரூம்குள்ளே போயிருக்கும்? யானைக்கு எப்படி இவர் தீனி போடுறாரு? அந்த தீனி எங்கிருந்து வாங்குறாரு? யானையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ 1000 ரூபாய் ஆகுது? யானை முதல் எப்படி இங்கே வந்துருக்கும் அப்படின்னு பெரியவங்க டக்குன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரியவங்கன்றார். அப்போ நீங்க மருத்துவர் ஒரு செய்தியை சொன்ன உடனே குழந்தை மாதிரி அப்படியே ஆமா எனக்கு சுகர் இருக்குது நம்பாதீங்க. இயேசு எனக்காக சிலுவையிலே என் பலவீனங்களை அங்க சுமந்திருக்கிறாருன்னு காதுல கேட்ட வசனத்தை கண்ணுல தீர்க்க தரிசனமா உங்க சரீரம் சுகமா இருக்கிற மாதிரி கண்ணில் பார்க்கணும். அதுதான் பெரியவங்கன்றார். ஆமென். கேட்டதையும் பார்த்ததையும் அப்படியே நம்பிக்கொண்டு போகிறவர்களாக, அதுக்கு தான் வளரணும் அப்படின்றார். அதுவும் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத அன்டைல்யூட்டட் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் திருவசனம். அப்படின்னா ஒருத்தர் வளரணும்னா இந்த வசனத்தை படிக்க 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 அவங்க வளர்ந்து 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 பெரியவர்களாக மாற முடியும். ஸோ எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணும்னா வசனத்தை வச்சு தான் ஒவ்வொன்றையும் டிசைன் பண்ணணும். வசனத்தை வச்சு தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த வசனம் அப்படின்றது நான் 4வது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்போ கண்ணு மங்கலாக இருக்கும். அதனால் பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன் 3வது படிக்கும்போது. 4th வரும்போது டேடி இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனார். அவங்க ஃப்ரேம் செக் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லென்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃப்ரேமை மாட்டி விட்டாங்க. நான் அது கண்ணாடின்னு நினச்சிட்டேன். ஃப்ரேமை மாட்டி விட்டவுடனே சூப்பராக தெரியுது இப்போ அப்படின்னேன். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? கண்ணில் இல்லை, மனசில் தான் பிரச்சனை. அவர் அப்பா சொன்னா, டே அதில் என்ன இல்லை, கண்ணாடியே இல்லைன்னு தொட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பார்க்க வேண்டும், மனக்கண்களை திறங்க, பிரகாசமாக்குங்க ஆண்டவரே அப்படின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம பிரதமர் மோடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் எஸ்பிஜின்னு அர்த்தம். எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். இந்த எஸ்பிஜி ஃபோர்ஸில் ஒருத்தர் வரணும்னா சாதாரணமாக வர முடியாது. பல வருஷம் ட்ரெயினிங்கில் இருக்கணும். அதுதான் பயிற்சி. அந்த வசனம் போடுங்க, 14 வசனம். பயிற்சி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? 2வது லைனில் தீமை என்னதென்று பயிற்சினால். இது ட்ரெயினிங்கில் தான் வரும். ஒரே நாளில் ரைட் வசனம் என்ன சொல்லுது நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு மாறவே முடியாது. ஆமென். எப்படி தான் வரும்? ட்ரெயினிங்கில் தான் வரும். ஒவ்வொரு ப்ராப்ளமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்கள் ஆவிக்குரிய புலன்கள், ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய அந்த நாவை நீங்கள் பயிற்சி செய்யணும், ட்ரெயின் பண்ணணும். இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு எக்ஸாம் மாதிரி. உங்கள் ஆவிக்குரிய புலன்களுக்கு வருகிற டெஸ்ட்டு. ஆமென். ஒரு வியாதி நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்களா? பயப்படாதீங்க, இது டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் பேப்பரை சூப்பராக நான் என்ன செய்ய போகிறேன்? எழுத போகிறேன். ஆமென். என்ன செய்ய போகிறேன்? எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்? ரைட், வந்து சுகர்னு சொல்லிட்டாங்க நமக்கு. நான் வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு தான் வசனம் படிக்கணும் முதல்ல, அப்படி தெரியணுமே நமக்கு. 2 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன ஆனீர்கள்? குணமானீர்கள்ன்றது நமக்கு முதல்ல தெரியணும்ல. நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் விகடனை படிச்சுட்டு என் சரீரத்தில் வந்து எனக்கு சுகம் கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னா அது நடக்காது. வளரணும்னா வசனத்தில் நம்ம வளரணும், வசனத்தை நம்ம படிக்கணும். அல்லது இங்கே நான் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன், இதையாவது தெய்வ வாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் விசுவாசிக்கணும், அப்படியே நம்பணும். இந்த வாரம் என்னமோ திரும்ப திரும்ப சொன்னாங்களே அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமான. இப்போ நான் ஏன் இந்த வியாதியோடு இருக்கணும்? மருத்துவர் டாக்டர் என்னமோ சொல்லிட்டு போகிறாரு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் குணமானேன்.
ஒரு வழியா எனக்கு எதிராக வந்தால் 7 வழியாக ஓடி போவார்கள். அவ்வளவுதான். ஆமென். ஸோ இந்த எஸ்பிஜி ஃபோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் எடுத்தவர்கள் தான் அங்கே வர முடியும். இன்றைக்கு போலீஸுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு நாளைக்கு அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நல்லா கவனிங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுது ஒரு 5 பேர் நல்ல சஃபாரி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வருவாங்க. இல்லைன்னா கோட் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பக்கத்தில் 5 பேர் வருவாங்க. அவங்களுக்கு பேர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். பிரதமரை பாதுகாக்க வேண்டியவர்கள் இவர்கள். இந்த 5 பேரும் அவங்களுக்கு பல லட்சம் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. ஏன்னா உயிரை பணையை வச்சு வேலை பார்க்குறாங்க. இவர்களுக்கு நமக்கு இருக்கிற அதே கண்ணு தான் அவங்களுக்கு இருக்குது. நமக்கு இருக்கிற அதே காது தான் அவங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கும் அவங்க பார்க்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஒரு வழியா எனக்கு எதிராக வந்தால் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். வசனத்தை சொல்லி தைரியமா போயிரு அப்படின்றார் ஆண்டவர். ஆமென். தைரியமா இரு, விசுவாசமா இரு. நேற்றைக்கு நான் பார்த்த முழு வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த புலன்களை தான் ட்ரெயின் பண்ணி இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு என்ன பிரச்சனை? பிசாசு வந்து சொன்ன உடனே அதுக்கு காது கொடுக்குறாங்க, அந்த பழத்தை பார்க்குறாங்க. ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது. தேவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க ஆவிக்குரிய காதுகளை. ஆமா, இன்னைக்கு தான் செய்தி. ஆமென். அதனால அதை சொல்லுங்க, உங்க ஆவிக்குரிய காதுகளை, ஆவிக்குரிய கண்ணை, ஆவிக்குரிய நாவை பயிற்சி செய்யுங்கள். பயிற்சி செய்யுங்கள். ஆமென். இனி வர்ற நாட்களில் நம்ம எல்லாரும் ஒரு ட்ரைனிங்குள்ளே நாம் போவோம். ஆமென். ஒரு ட்ரைனிங்குள்ளே நம்ம போவோம். நம்ம சாதாரணமானவர்கள் கிடையாது. புதன்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், நம்முடைய நாவை நாம் அர்ப்பணித்து செபித்தோம். ரொம்ப அதிசயமாக அந்த ஜெபத்தை கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். ஆமென். ஸோ அவன் வர்றான். அவன் வந்துட்டு கோலியாத்தை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருந்துச்சு. கோலியாத்து கேட்குறான், நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா? அப்படின்னா தடியை தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். கோலியாத்தை எதுக்கு இருக்கு? யாரா போகிறது அவனுக்கு ஆப்போசிட்டா? எதை எடுத்துகிட்டு போகிறது? நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே பத்தாது. அவன் இவ்வளோ பெருசு இருக்கிறான்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது இவன் நேராக வந்து ஒரு தடியை மட்டும் எடுத்துகிட்டு இப்படின்னு போகுது. இருங்க நான் அந்த நாயை துரத்திட்டு வர்றேன் அப்படின்னு போகிறான். யாரு? கோலியாத். இதெல்லாம் ட்ரைனிங் இல்லாதவங்களுக்கு அது வராது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறத வச்சு, நீங்கள் பேசுகிறத வச்சு உங்கள் நாவு ட்ரெயின்டாக இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். வாவ். ஆமென். நீங்கள் பார்க்குறத வச்சு, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறத வச்சு உங்கள் நாவு ட்ரெயின்டா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். ஆமென். அம்மா சொல்லிட்டு போனாங்க, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். துர்ச்செய்தி கேட்டு வருதா, ஐயோ அந்த அந்த ஆட்சி வந்ததுன்னு என்ன பண்றது? ட்ரெயின்டா இருக்கணும். யார் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, அடி வாங்குறதா இருந்தாலும் அவருக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் போய் என்ன வாங்குவோம்? அடி வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆமென். ஸோ துர்ச்செய்தி கேட்ட உடனே பயப்படுகிறவர்கள் பலவீனர்கள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்மளை யாராவது ஒருத்தர் நம்மளை கல்யாணம் பண்ணிடணும்னு ஜிம்முக்கெல்லாம் போனேன். ஆமென். காலையில் எழுந்து கோபியில் இருக்கிற ஒரு ஜிம்முக்கு நான் என்ன செஞ்சேன்னா போனேன். எப்படியாவது 6 பேக் வரணும்னாலும் ஆசை இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரதிஷ்டை வேணும், அதுக்கு டெடிகேஷன் வேணும். கடந்த நாட்களில் 6 பேக் உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, 2 இட்லி சாப்பிட்டாலே 1 பேக் மறைஞ்சிருமா. அது அந்த அளவுக்கு வந்து டெடிகேஷன் வேணும். சரி, கொஞ்சமாவது உடம்பை குறைச்சி பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் உடம்பு குறைச்சேன். பயிற்சி சொல்லுங்க, ட்ரைனிங். இந்த பயிற்சிக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த வசனம் போடுங்க, 14வது வசனம்.
பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். 14 அப்படியே விட்டுருங்க. பயிற்சி செய்யறதுக்கு என்ன எடுக்கணும்? அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு விசுவாசமா பார்க்கிறதுக்கு ஒரு முயற்சியாவது எடுக்கணும். அப்பதான் இந்த கண்ணு பயிற்சி ஆகும். அவங்க தான் பலமான ஆகாரம் சாப்பிட்றவங்க. கேட்டு அப்படின்னு அழுகிறவங்க கிடையாது. உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும், தெரிஞ்சது நான் பேசுறேன். ஆனா வளரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை நாளுக்கு அழுதுட்டே இருக்கிறது, எத்தனை நாளைக்கு புலம்பிட்டே இருக்கிறது? அழுகிறதுனால நம்ம பிரச்சனை மாறுதா? ஆமென். நான் கையிடும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலையில் எவ்வளவு நாளைக்கு நம்ம அழுதுட்டு இருப்போம்? இன்னைக்கு விசுவாச கண்களில் பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி. அப்போ இப்போ நான் உடம்பு குறைச்சி எனக்கும் ஒரு பொண்ணு வந்து ஓகே சொல்லணும் அப்படின்றதுக்கு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்? ஜிம்முக்கு போகிறேன். இந்த ஜிம்முக்கு போகிறதுக்கு, இந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு நான் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் பாருங்க. அதுதான் முயற்சி. அது என்னது? அந்த முயற்சி எடுத்து என் சரீரத்தை கொண்டு போய் நான் பயிற்சி செய்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வார வாரம் ஆலயத்துக்கு வர்றீங்க? உங்களுடைய கண்கள், காதுகள் எல்லாம் பயிற்சி செய்வதற்காக ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் வருகிறீர்கள். ஆமென். காலையில் எந்திரிக்கிறது ஒரு முயற்சி. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் தூக்கம் வரும். இந்த ஜெஷுக்கு ஷானுக்கெல்லாம் பாருங்க, திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் இப்படின்னு எழுந்து இந்த பக்கம் வந்தால் இவங்களும் எந்திரிச்சு பின்னாடியே வந்துடுவாங்க. டே தூங்கலேண்டா, லீவு தாண்டா, இந்த கொஞ்சமாக தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஜெஷுப், டே எந்திரிடா 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 எந்திரிடான்னு எழுப்பிவிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக அவங்க தூங்குவோம். அந்த மாதிரி, ஏன்னா நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு லீவு. அதனால அப்பாடா அப்படின்னு நல்லா அப்படியே தூங்குவோம். உடனே காலையில் அலாரம் அடிச்சிடும். அது அடித்த உடனே ஓ சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு ஒரு தாட்டு வரும். ஆனால் போகிறதா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனாலும் கஷ்டப்பட்டு ஆமென் 2 கையை ஊனி காலை ஊனி அப்படியே எந்திரிச்சு நின்று, ரைட்ரா இன்னைக்கு எங்கே போகிறோம்? கண்டிப்பாக போய் ஆகணும் ஆலயத்துக்கு அப்படின்னு நேராக பாத்ரூம்குள்ளே தலையை விட்டு பல்ல விளக்கி நல்லா இப்படி விளக்கி ஆமென் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் புடவை எல்லாம் சுற்றிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் இப்படி கால் எடுத்து வச்சு இப்படி உட்காந்துட்டு அப்புறம் இங்கே வந்து பஸ், ஏன்னா இங்கே நடந்து வரணும் பாருங்கள். பைக் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்துடுறீங்க. ஆனால் பஸ்ஸில் வரவங்க எல்லாம் வந்து அங்கிருந்து ஆமென் இப்படியே நடந்து வரணும்ல அங்கிருந்து. ஹல்லேலூயா. இப்படின்னு நடந்து நீங்கள் இங்கே வர்றீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே முயற்சி. இந்த முயற்சி ஒரு நாள் வீணாகாது. இந்த முயற்சி ஒரு நாள் வீணாகாது. ஆனால் எதுக்கு நம்ம இத்தனை முயற்சி எடுக்கிறோம்? பயிற்சி எடுக்கிறோம், பயிற்சி செய்வதற்காக. ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜிம், ஆவிக்குரிய ஜிம் தான் அந்த சபை. இந்த சபையில் உங்க ஆவிக்குரிய மனிதனை கொண்டு வந்து வச்சு, உள்ளான மனிதனை கொண்டு வந்து இங்கே வச்சு வசனத்தின் மூலமா வசனத்தை சொல்லி 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 உங்க உள்ளான மனுஷன் அப்படியே ஸ்ட்ராங்கா மாறும். அப்புறம் தான் உங்களால விசுவாசிக்க முடியும். இல்லைங்க கர்த்தர் எனக்கு கட்டாயம் செய்வார், என்னால் இப்போ முடியுது, விசுவாசிக்க முடியுது. 4 வாக்குத்தத்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னமோ எனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்த மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு போனால் ஒரே நாள் உடம்புல எல்லாம் 6 பேக் வராது, மாறாது, குறையாது, ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் 6 மாதம் கழிச்சு அப்படியே நீங்கள் உங்கள் சரீரத்தை பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு மெருகேறி அழகாக இருக்கும். ஆமென். அதனால் டெய்லியும் சர்ச்சுக்கு வர்றது, வாரம் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு என்னங்க பண்ணுது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் அப்படி தான் கேட்டாராம். வாரம் எனக்கு வர்றது எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு போன வாரம் கொடுத்த செய்தி எனக்கு ஞாபகம் இல்லையே, அப்படி இருக்கும்போது என்ன வாரம் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு என்ன தான் செய்யுது, எனக்கு என்ன பெனிஃபிட், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் கேட்கும்போது அவர் சொன்னாராம், என் மனைவியை கல்யாணம் பண்ணி 25 வருஷமாச்சு. அப்போ 10வது வருஷம் 4வது மாதம் அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு போட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ நாள் அவள் கொடுத்த சாப்பாடு என்னை நல்லா நிற்க வச்சிருக்குது இன்னைக்கு. ஆமென். பிரைஸ் காட். ஸோ சர்ச்சுக்கு வர்றது எதுவுமே நமக்கு செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வாரம் நீங்கள் வரும்போது நீங்கள் நினச்சி பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விசுவாச லெவல் எப்படி இருந்துச்சு, அல்லது நாம் காரியங்களை பார்க்கிற அந்த அணுகுமுறை, அந்த அப்ரோச் எப்படி இருந்துச்சு. இன்றைக்கு நீங்கள் அதை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஃபெய்த்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய அப்ரோச், நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது இல்லை?
பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே அது தகும் பலமான ஆகாரம். ஹல்லேலூயா. ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபெயில் ஆயிட்டாங்க. இதில் ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னார். பிசாசு வந்து சொன்ன உடனே ஈஸியாக செவி கொடுத்துட்டாங்களே. அதுக்கு அந்த மாதிரி நாம் இருக்கவே கூடாது. பிசாசு சொல்கிறது, மருத்துவர்கள் நான் வந்து தப்புன்னு சொல்லலை, மருத்துவர்கள் சொல்கிறது நல்லது, அதன்படி கேளுங்க, மாத்திரை எல்லாம் போடுங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல். பட் ஒரு ரிப்போர்ட், இதுதான் உங்கள் சரீரத்தில் இருக்குது, இதுதான் நீங்கள் யூ ஆர் எ டயபெட்டிஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி உங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு அவங்கள விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அது கிடையாது. யூ ஆர் ரைச்சஸ் பர்சன், யூ ஆர் நாட் எ டயபெட்டிஸ் பர்சன். ஆமென். நீங்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆபிரகாமுக்கு அவ்வளவு நாட்கள் எடுத்துச்சு? அவன் ஆண்டவர் ட்ரெயின் பண்றாரு, பயிற்சி செய்கிறார். அவன் பார்க்குற விதம் மாறணும், அவன் பேசுகிற விதம் மாறணும். 85 வயசில் ஆகாரட்டு என்ன வேலை அவனுக்கு? வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கான்ல, வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கப்புறம் வாக்குத்தத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆகாரட்டு என்ன வேலை? மாறணும், எல்லாம் மாறணும். அதனால தான் திரும்ப 15 வருஷம் சைலண்ட் ஆகிட்டார். 99வது வயசில் அவனால் விசுவாசிக்க முடியல. ஆண்டவர் வெளியில் வா அப்படின்றார். மேலே வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் நீ என்ன. கண்ணை ட்ரெயின் பண்ணுறார். இந்த மணலை பாரு, கடற்கரை மணலை பாரு, எவ்வளவு இருக்குது. ஒரு கை அழுனால எவ்வளோ வரும், ஆனால் அந்த கடற்கரை மணலை பாரு, இவ்வளவு ஆகுண்டா உன்னுடைய சந்ததி. ஒரு குழந்தை இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறியே, இவ்வளவு பெருசா இவ்வளவு நிறைய ஆகும், திரளாக மாறுவாங்க. ட்ரெயின் பண்ணார் ஆண்டவர். அதுக்கு பிறகு 100வது வயசுல ஆபிரகாம் மட்டும் போய் ஒரு அவிசுவாசமான வார்த்தையை பேசி பாருங்க. 25 வயசு பையன் விசுவாசிக்காதது அவன் நம்புவான். அவன் விசுவாசி பையன் தெரியுமா? 25 வருஷம் ட்ரைனிங்ல இருந்தான். ஆமென். ஸோ நல்லா இன்னைக்கு உங்க காதுகளை, உங்க கண்ணை, அதுதான் நான் சொன்னேன், உள்ளான மனிதன். 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். புறம்பான மனுஷனானது வெளியில கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல, அரவிந்துக்கு உங்களால போக முடியலன்னா பரவாயில்ல, புறம்பான மனுஷன் நல்லா இருக்கும், அது ஒரு பக்கம். ஆனா இது அழிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வாவ். டே பை டே ரினியூவல் ஆகணுமா? ஒவ்வொரு நாள் ரினியூவல் ஆகணும். அப்படின்னா நேற்று பார்த்த மாதிரி கூட இன்னைக்கு நீங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு வேற ரெவலேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், வேற மாதிரி வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரமே. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த கண்ணில் பார்த்து முடிவெடுக்கிறத என்னையோட நிறுத்திடுங்க. இந்த காதல் என்ன கேட்குறீங்களோ அதன்படி முடிவெடுக்கிறத இதோட நீங்க நிறுத்திடணும். இனி ஆவிக்குரிய கண்களில் தான் பார்க்கணும். விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். வசனத்தை உங்க வாயில நீங்க வைக்கணும். ஆமென். அதுக்கு தான் இந்த சட்டையை இன்னைக்கு நான் போட்டு வந்தேன். ஆமென். இந்த சட்டையை மாற்ற கூட சொன்னாங்க, சட்டையை போய் மாத்திட்டு வாங்க அப்படின்னு. அப்படி முடியாது. நாங்க யாரு? ஏன்னா நம்ம இந்த கண்ணிலேயே பார்த்து பழகிட்டோம். வெள்ளை, கருப்பு, முக்காடு, பூவு, பொட்டு, நகை, இதையே பார்த்துட்டு ஒருத்தர் நகை கழட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க தான் பெரிய ஆள். எவ்வளோ குழந்தைகள் தெரியுமா அது? ஐயா, இங்க மரிச்சவங்களை எழுப்புறதே இங்க பேசிக்கின்றாரு. இங்க
நகை சப்ஜெக்டே வரலைங்க. அதில் அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது பேசிக்கில் கூட இல்லையே அப்படின்றவர். எல்கேஜி கீழே அதெல்லாம் கழட்டுறது, அதெல்லாம் தனிப்பட்ட ஒருவருடைய முடிவு. அதில் வந்து நம்ம தலையிடுறது இல்லை. ஆனால் கழட்டவங்களை பெருசாக நீ பரிசுத்தமான பார்க்கக்கூடாது. ஆமாம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே தான், இந்த கண்ணில் என்ன பார்க்குறாங்களோ அதுலேயே தான் அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆமாம். பிரியமானவர்களே, எலிசா சொல்றாரு, ஆக்சுவலாக எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு மிலிட்ரியா வந்து நிற்குது. வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியில போய் அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, ஐயோ என் ஆண்டவனே. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. ஆமே. ஆனா காலையில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே ஐயோன்னு சொல்றதான் தப்பு. அதிகாலமே எழுந்து வெளியில போய் மிலிட்ரியே தங்களை, இப்போ நான் கேட்கிறேன், உங்களை பிடிக்கிறதுக்கு எத்தனை போலீஸ் வந்தா போதும் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னிமலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை போலீஸ் வந்து இறக்குனா கரெக்டா இருக்குமா? என்ன அவ்வளவு போராட்டம் பண்ணுவீங்களா? நான் கேட்கிறேன், உங்களை பிடிக்கிறதுக்கு எத்தனை போலீஸ் வந்தா போதும்? 2 பேர் பாருங்க. ஏன்னா அவர் பயில்வானா நடிச்சார். 2 போலீஸ் அவருடைய தகுதிக்கு அவர் சொல்லிட்டார். 2 போலீஸ் வந்தாதான் வந்து என்ன என்னையெல்லாம் பிடிக்கிறது. சார் 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 என்ன சார் சொல்ல, ஒரு போன் பண்ணி நானே வந்திருப்பேன், நீங்க எதுக்கு எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? இல்லை உங்களுக்கு பிடிக்க தேவையில்லை, நானே வர்றேன். ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு மிலிட்ரியே சுத்தில நிக்குது வெளியில. சகல ரதங்களும் ராணுவம் குதிரை வீரர்களோடு வந்து சீரிய நாட்டு ராஜா ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழிக்காரனை பிடிக்கிறதுக்கு மலை முழுசு சுத்திட்டான். எஸ்கேப் ஆகிறதுக்கு இடமே கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு லாக் வந்து ஃபுல்லா லாக்டு. நான் வந்து இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில நம்ம வந்து உட்கார்ந்தா கண்டிப்பா கர்த்தர் மேல நமக்கு நம்பிக்கையே வராது. கண்டிப்பா மாம்ச பிரகாரமா தான் நம்ம யோசிப்போம். தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அதனாலதான் வேலைக்கார வெளியில வந்து பார்த்துட்டு, ஐயோ என் ஆண்டவனே, நம்மளை பிடிக்கிறதுக்கு அவன் வந்திருக்கிறான். தீர்க்கதரிசி வெளியில கூட வரல, வீட்டை விட்டு வெளியில கூட வரல, உள்ள இருந்துட்டே சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எவ்வளவு ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தா தெரியுமா? இதெல்லாம் ட்ரைனிங் இல்லைன்னா அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது. அது சொன்னது மட்டும் இல்லாம அவர் ஜெபிச்சான், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை, அதான் ஞானே இந்திரியங்கள். உறுப்பு இருக்குது, கண் இருக்குது, ஆனால் அது செயல்படணும். பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். பிழையாம் கழுத மேல வராரு, கழுத பார்க்குது ஒரு தேவதூதன் நிக்கிறத, ஆனா பிழையாம்னால பார்க்க முடியல. ஏன்னா he is not trained. இவன் கழுதைய பயிற்சி செஞ்ச அளவுக்கு கூட இவன் பயிற்சி ஆகல. புரிஞ்சா? ஆமே. அவ்வளவு ட்ரெயின் பண்ணி வச்சு, ஆனா இவன் பயிற்சி ஆகல. பிரைஸ் காட். இந்த எலிசா இவர்கள் எல்லாரும், எலிசா சொல்றாரு, சமாரியா முழுசும் பஞ்சம். அவரவர்கள் தங்கள் பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் அதிகமாயிருச்சு. உங்க பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுவீங்களா? ஆனா அந்த அளவுக்கு பஞ்சம். எல்லாரும் அவங்க பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. 2 அம்மா முடிவு பண்றாங்க, இன்னைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன்னுடைய பிள்ளையை கொடு அப்படின்னு. ஒரு பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. நாளைக்கு இந்த அம்மா அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா அந்த பிள்ளையை கொடுக்க மாட்டேங்குது. இந்த நியாயம் ராஜாவுக்கு முன்னாடி வருது. அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அலங்கத்தின் மேல நடக்கிறான். என்னாண்டவரே, பஞ்சம் இவ்வளவு கொடிதா இருக்குது. ஏன்னா வெளியில சீரியர்கள் சுத்திலும் வந்து வெளியில பட்டணத்துக்கு சுற்றிலும் இருக்கிறார்கள். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் முடியல. பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த ராஜா சொல்றாரு, இந்த எலிசா நீங்க ஒருத்தர் சுத்திட்டு இருப்பானே, அவன் என்ன செய்யறான் இந்த பஞ்சத்துல? அவனுடைய தலை நாளைக்கு அவன்கிட்ட இருக்காது அப்படின்னு அவனை கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பும் போது எலிசா சொல்றாரு, ராஜாவே பயப்படாதீங்க, நாளை இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லா லாக்டப்பா இருக்கிற சமயத்துல இப்படி பார்த்தவங்க, நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் கோதுமை எல்லாருக்கும் விற்கப்படும் அப்படின்றாரு.
கோதுமை எல்லாம் தீந்து போய் விவசாயமே இல்லாம பிள்ளைகளை சமைச்சு சாப்பிட்டு நிலைமைக்கு தேசம் வந்துருச்சு. ஆனாலும் அவர் சொல்றாரு, நாளை இந்நேரத்தில் கோதுமை விற்கப்படும் அப்படின்றாரு. உடனே ராஜாவுக்கு பிஏ ஒருத்தர் தான். எப்படி மோடிக்கு பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ராஜாவுக்கு பிஏ ஒருத்தன், பிரதானிகளின் தலைவன். அவன் சொல்றான், தேவனாகி கர்த்தர் வானத்துல மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டான். ஏன் தெரியுமா? he is not trained. பயிற்சி இல்ல, கண்ணை பயிற்சி பண்ணல, உள்ளான மனுஷனை பயிற்சி பண்ணல. அதனால கர்த்தர் செய்யறத அவனால பார்க்க முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்கிறத எத்தனை பேருடைய கண்கள் பார்க்கிற, எத்தனை பேர் காதுகள் கேட்கிறது? எளியவனுடைய காதல் அவ்வளவு ட்ரெயின்டாக இருந்துச்சு. 7 தடவை கழிச்சு அந்த வேலைக்காரன் 7வது தடவை தான் தெரியுது உள்ளங்கை மேகம். ஆனால் 7வது தடவைக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, பெருமழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன். காதுகள் எவ்வளவு ட்ரெயின்டாக இருந்தது தெரியுமா? எவ்வளவு பயிற்சி அடைந்திருந்தது. ஆமே, அந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் நினைச்சு பார்த்தா ரொம்ப பைத்தியார்த்தனமா இருந்தது. ஏன்னா 3 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில் மழையே பெய்யல. வானத்தை அடைச்சிட்டான் எலியா. நான் சொல்லாம மழை வராது அப்படின்ட்டார். 3 வருஷம் வானத்தை அடைச்சாச்சு. விவசாயம் இல்லை, ஒரு பயிர் கூட கிடையாது. சாரி பார்த்து அந்த விதவை, ஒரு கரண்டி மாவு இருக்கு, எண்ணெய் இருக்குது, இதை நாங்கள் சுட்டு நானும் என் மகனும் சாக போறோம். அப்படி ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ 3 வருஷம் கழிச்சு எலியா சொல்றாரு, என் காதுல பயங்கரமா மழை வர மாதிரி கேட்குது அப்படின்றார். ஆனா இந்த மாதிரி வெயில் அடிக்குது. வேலைக்காரனை கூப்பிட்டு, இவங்கெல்லாம் பாருங்க வெளியில வராம டீல் பண்ணவங்க. எலியா அதே மாதிரி தான். எலிசா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டார். ஆனா என்ன நடக்குது நல்லா தெரியும். ஆக்சுவலா அந்த சிறிய ராஜா எலிசா பிடிக்க வந்ததுக்கு அதான் ரீசன். ஏன்னா எலிசா என்ன பண்ணுவார்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல படையெடுக்கிறதுக்கு சீரியா ராஜா வெளியில அரண்மனையில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணா மந்திரிமார்களுக்கெல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்லி பெட்ரூமுக்கு ராஜாவுடைய பெட்ரூமுக்கு யாருமே வர முடியாது. ராஜாவுடைய பெட்ரூமுக்கு ராணியை தவிர வேற யாருமே வர முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பெட்ரூம்ல ராணுவ தளபதிகளை எல்லாம் கூட்டிட்டு போய் பள்ளி அறை அப்படின்னு இருக்கும் நம்ம இதுல, பள்ளி அறையில் பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் ஆலோசனை பண்ணுவானா. ஏன்னா நம்ம பேசுறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பெட்ரூம்ல ஆலோசனை பண்றதுக்கு எலிசாவுக்கு தெரிஞ்சிருமா. எலிசாவுக்கு தெரிஞ்சு இஸ்ரவேல் ராஜா கிட்ட அவன் சொல்லிடுவானா, இதா பாரு அவன் இங்க தான் வரப்போறான், அதனால நீ உன் படைகள் இங்க கொண்டு போயிரு, நீ இங்க கொண்டு போயிரு. அதனால அந்த நாட்டு ராஜாவுக்கு பெரிய கன்ஃபியூஷன். யாரா இங்கிருந்து போய் உளவு சொல்றது? நம்ம கிட்ட இருந்து யார் உளவு போய் சொல்றது? அப்பதான் அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றான், ஐயா நீங்க பெட்ரூம்ல பேசுறது கூட அவனுக்கு தெரியும். அங்க ஒருத்தர் இருக்கிறார், அவன் பேர் எலிசா. அப்படியா, அவனை போய் பிடிப்பான் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் வர்றாங்க பெரிய ராணுவத்தை கூட்டிட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த நீங்க அதை படிச்சீங்கன்னா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ராணுவம் வந்து ஆக்சுவலா எலிசாவையே வந்து பிடிச்சிருச்சு. ஆனா அவங்க கண்ணுக்கு ஆண்டவர் மறைச்சிட்டாரு, அது எலிசான்னு தெரியல. இவன் கேட்கிறான், யார் தேடிட்டு இருக்கிறீங்க? எலிசாவை தேடுறோம். அப்படியா, அவரு இந்த பட்டணத்துக்குள்ள யாருக்காவது ஜோம் பண்ணிட்டு இருப்பார். யார் சொல்றா? அவரே சொல்றாரு. யாருக்காவது ஜோம் பண்ணிட்டு இருப்பார், வாங்க வாங்க நான் உங்களை பட்டணத்துக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு முழு மிலிட்டரியும் பட்டணத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தினுடைய சென்டர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு ராஜாவுக்கு செய்தி அனுப்புறான். மிலிட்டரி உள்ள வந்துருச்சு, நீங்க உங்க ஆட்களை அனுப்பிச்சு அவங்களை பிடிச்சுக்கோங்க. நாம பயிற்சி இல்லைன்னா வெற்றியை நாம பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. எப்படி மோசே அனுப்பிச்ச 10 பேர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவங்க 2 பேர் மட்டும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா? இவங்க 2 பேருடைய கண்கள் ட்ரெயின்டாக இருந்துச்சு. ஐயா 2 பேரும் ஒரே ராட்சதர்களை தான் பார்த்தாங்க. ஆனா இவர்களுக்கு மட்டும் அவர்கள் பெரிய ராட்சதர்கள் மாதிரி தெரியுறாங்க. இந்த 2 பேருக்கு மாத்திரம் அவங்க ஒண்ணுமே இல்லை. யோசுவா, காலேப், இவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்த இடமெல்லாம் ஒண்ணு. ஆமென். சபையில அப்படிதான் இருப்பாங்க. பெரும்பாலான பேர் ஒருவேளை ட்ரெயின்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக
நீங்க விசுவாசத்தில் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேரா இருந்தாலும் தைரியமா பேசுங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என் கண்ணு தான் பார்க்கல, என் காது தான் கேட்கல, என் இருதயத்தில் தோன்றல, அதுதான் பிரச்சனை. அவர் ஆயத்தம் பண்ணலன்றது பிரச்சனை கிடையாது. அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண் இன்னும் பார்க்கல. ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அதுக்கு தான் ட்ரைனிங் தேவை, அதுக்கு தான் பயிற்சி. ஹல்லேலூயா. பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றார், பகல் நேரம் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. மீன் பிடிக்கிறதுல இவன் பெரிய ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட். அவர் பிரசங்கம் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட், உபதேசம் பண்றதுல, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். இவன் ஒரு செகண்ட் கூட நினைக்கல, உங்களுக்கு என்ன தெரியும், நைட்டு மீன் பிடிச்சா எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பகலில் போய் வலை போட்டால் கிடைக்குமா? பகலில் ஒரு சின்ன கல் போட்டாலே மீனெல்லாம் அந்த பக்கம் போயிடும். இவ்வளோ பெரிய வலையை நான் அப்படி தூக்கி போட்டேன்னா மீனெல்லாம் என்ன வருமா? ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் தெரியுமா? வசனத்தை 1 மணி நேரம் அவன் படகுல ஏறி இயேசு பேசினார் பாருங்க. அதை கேட்டு 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 பேதுருனுடைய உள்ளான மனுஷன் வளர்ந்து 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 இயேசு போன்னு சொன்ன உடனே அது மத்தியான நேரம், பகல் நேரம், சூரியன், வெயில், பகல் நேரம் கூட பார்க்காம கண்ணை மூடிட்டு வலை எடுத்துட்டு போயிட்டான். வலையை போட்டான், இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் கிடைச்சது. இன்னைக்கு சிலருக்கு மாம்ச கண்கள் குருடா. நான் பிசிக்கலா குருடா பத்தி பேசல, நீங்கள் பார்க்கிற விதம் குருடா மாறி ஆவிக்குரிய கண்களானது திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்களா? ஆமென். அவ்வளவு நேரம் அந்த வசனத்தை கேட்டது அப்படியே அவன் மாம்ச கண்ணை குருடாக்கி ஆவிக்குரிய கண்ணை திறக்க வச்சு, நைட்டெல்லாம் மீன் பிடிச்ச ஒன்று நடக்கல, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். Praise God. Hallelujah. Hallelujah. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். அடுத்த வாரம் நான் இதை தொடர விரும்புகிறேன். பயிற்சி செய்யணும். என்ன செய்யணும்? பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான் பயிற்சி செய்ய முடியும். ஞானேந்திரியங்களை பயிற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்குறத அப்படியே பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள் காதுகளை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படியே அதை விசுவாசிக்காதீங்க. அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாது. ராட்சதர்கள் இருக்கிறாங்க, பட்டணத்தை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்போம்.